ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர் அண்ட் சன்ஸ். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தண்டபத்தில் மார்கழி மாதம் பால் மறைக்கு இந்த வருஷம் போயிருந்தோன்றது. போன 2 வருஷமாக நாங்கள் போவே இல்லை. அதுக்கு முன்னாடி போயிருந்த போது டிராயிங் அண்ட் கோல போட்டி நடந்தது, வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நான் கோல போட்டிக்கு பிள்ளையார் வரைஞ்சிருந்தேன். அந்த பிள்ளையாரில் ஒரு தப்பு பண்ணியிருந்ததா வீடியோவில் சொல்லியிருந்தேன். கமெண்ட்டில் யாராவது ஒருத்தராவது என்ன தப்புன்ற கேட்பாங்க, இல்லை தப்பை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒருத்தருமே அந்த மாதிரி கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆனால் அர்ஷதோட ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு நாள் கேட்டான், எங்கள் அம்மா என்ன தப்புன்றதை கேட்டு வர சொன்னாங்க ஆன்ட்டின்னு சொன்னான். எனக்கு நிஜத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, அட்லீஸ்ட் ஒருத்தராவது பார்த்து என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்களேன்னு அவன்கிட்ட சொன்னேன். அவங்க அதை கமெண்ட்டில் கேட்டிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கேட்கும்போது. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் பிள்ளையார்லன்றதை சொல்கிறேன். நான் போன வாட்டி பிள்ளையார் வரைஞ்சி அது தப்பாக வரைஞ்சதுனால இந்த வாட்டி பிள்ளையார் வரைஞ்சி அது கரெக்டாக வரையணும்னு யோசிச்சுட்டு பிள்ளையாரே வரைஞ்சேன். கோல போட்டிக்கு பிள்ளையாரோட ஒரு தீமும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன், கண்டிப்பாக நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும்னு. ஆனால் இந்த வாட்டி போன வாட்டி பிள்ளையாரில் தப்பு பண்ண மாதிரி இல்லாமல் வேறு ஒரு தப்பு பண்ணிட்டேன். ப்ரைஸ் கிடைக்கும்ன்ற மொத்த கான்ஃபிடென்ஸும் எனக்கு போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட அதை சொல்லும் போதே எங்கள் அம்மா அதுக்கு ஒரு தியரி சொல்லி, இது தப்பு இல்லை, கரெக்டு தான், உனக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் எனக்கு மட்டும் நம்பிக்கையே இல்லை. போன வாட்டி பிள்ளையாரில் என்ன தப்பு பண்ணேன், இந்த வாட்டி பிள்ளையாரில் என்ன தப்பு பண்ணேன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை கேட்கும்போது எனக்கு வெற்றி கனி நமக்கு தான்ற ஓவர் கான்ஃபிடென்ஸ்லேயே இருந்தேன். ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட தீம் அந்த மாதிரி. அப்புறம் டிஎம்கே எம்எல்ஏயோட மருமக தான் ஜட்ஜு வேறு. டிஎம்கே ஆட்சிக்கு வந்தபோது மஞ்சப்பைன்னு ஒரு பெரிய ப்ரொபகண்டா ஒன்று பண்ணியிருந்தாங்க, பிளாஸ்டிக் பேக்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக. ஸோ அதே தீமாக எடுத்துக்கிட்டு பிள்ளையார் கையில் மஞ்சப்பை கொடுத்து வச்சுருந்தேன் என்னோடய கோலத்தில். நான் இந்த கோலம் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, பிளாஸ்டிக்கை பேக்கை ஒழிக்கணுன்னா கண்டிப்பாக மக்களோட எஃபர்ட் இல்லாமல் அது பண்ண முடியாது. நம்ம ஷாப்பிங் எப்போ போகிறோன்னாலும் நம்ம ஒரு கையில் பேக் எடுத்துகிட்டு போகணும். நான் எப்போ கடைக்கு சாமான் வாங்க போனோன்னாலும் ஒரு பை எடுத்துகிட்டு போவேன். அதே மாதிரி என் பசங்களும் காய் வாங்க போகிறேன்னாலும் பை எடுத்துகிட்டு தான் கிளம்புவாங்க. ஸ்டார்டிங்லலாம் என் ஹஸ்பண்ட், நம்ம ஒருத்தர் மாறதுனால என்ன ஆயிரப்போகுதுன்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, சிறு துளி பெருவெள்ளம்னு இருக்குது. நம்ம ஒருத்தர் மாறினோன்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் மாறுவாங்க. இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் ரொம்பவே குறைச்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் மேக்ஸுக்கோ ரிலையன்ஸ்க்கோ நீங்கள் துணி வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பேப்பர் கவர் தான் கொடுப்பாங்க, அதுவும் சார்ஜபிள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். நம்ம ஊர் துணி கடைங்களில் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஜெயச்சந்திரனில் முன்னாடிலாம் பேப்பர் பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, இப்போது வீவ் பண்ண மாதிரி பிளாஸ்டிக் பேக் கொடுக்குறாங்க. நம்ம ஊர் துணி கடைங்கள்லேயும் பிளாஸ்டிக் பேக் மாதிரி இல்லாமல் பேப்பர் பேக் கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பேப்பர் பேக்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா வெயிட்டு தாங்குது. பிளிங்கிட், செப்டோ, பிக் பாஸ்கெட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் இப்போ பேப்பர் பேக்ஸ் தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோ வரைக்கும் தாராளமாக கேரி பண்ண முடியுது அதில். இப்போ நிறைய சின்ன சின்ன கடைகளில் இந்த மாதிரி கவர் பிரிண்ட் பண்ணது பார்க்க முடியுது. நம்ம உலகத்தை கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஃப்ரீயாக மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம கண்டிப்பாக ரீசைக்கிள் பண்ணணும் எல்லா பிளாஸ்டிக்கையும். பிளாஸ்டிக் குப்பையில் போய் ட்ராஷாக மாறாமல் அதை ரீசைக்கிளுக்கு அனுப்பணும். அது நம்ம தான் செய்யணும், எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப். நான் ஆக்சுவலி என்ன பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டில் 2 குப்பை தொட்டி வச்சுருக்கேன். தொட்டி இல்லை, ஒன்று கவர், ஒன்று குப்பை டஸ்ட்பின். டஸ்ட்பினில் மக்கிறது மக்காதது எல்லாம் போட்டுருவேன். ஆனால் கவரில் வெறும் பிளாஸ்டிக் மட்டும் போட்டு குப்பை வண்டி வரும்போது அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன். இதே மாதிரி எல்லோரும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே பிளாஸ்டிக்கை மட்டும் தனியாக போட்டு குப்பை வண்டி வரவங்கக்கிட்ட கொடுப்போன்னு பிளான் பண்ணாலே பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிளுக்கு போயிடும். நான் ஒரு 5 கிலோ அரிசி பையில் தான் எல்லா பிளாஸ்டிக் குப்பையும் போட்டு வச்சுருப்பேன். பிளாஸ்டிக் பாட்டிலு, பென்னு, ஸ்வீட் பாக்ஸு, கவர்ஸு இது எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சுருப்பேன். குப்பை வண்டி வரும்போது கலெக்ட் பண்ணுறவங்க கிட்ட அதை கொடுத்துருவேன். ரொம்ப பிளாஸ்டிக் பேகு ரீசைக்கிள் பற்றி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ கோலம் பற்றி பேசலாம். போன வாட்டி நான் போட்ட பிள்ளையாரில் என்ன தப்பு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு யாருக்காவது ஆசையாக இருக்கா? இதோ நான் இப்போ சொல்கிறேன். போன வாட்டி நான் பிள்ளையாரோட பாதம் வந்து தப்பாக வரைஞ்சிட்டேன்.
டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். பிள்ளையாரோட பாதம் வந்து ஒரே பாதமாக இருக்கும் 2 சைடுமே. ஸோ இந்த வாட்டி வரையும்போது அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப யோசித்து பாதத்தை கரெக்டான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் நான் இந்த வாட்டி ஒரு தப்பு பண்ணிட்டேன். எனக்கு கோலம் போட்டு முடிச்சு ரொம்ப டைம் இருந்தது. இந்த வாட்டி ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக போட்டு முடிச்சிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், இன்னும் கோலத்தில் என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிக்காமல் எல்லார் கோலம் போடுறதையும் போய் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். எனக்கு நிறைய டைம் இருந்தாலும் அப்போ பார்க்கும்போது பிள்ளையாரில் அந்த தப்பு தெரியவே இல்லை. நான் ஒரு வேளை அப்போவே கண்டுபிடிச்சிருந்தா உடனே கரெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த தப்பு சரி செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆயிருந்திருக்காது எனக்கு. பட் வலியது விதி. எனக்கு கோல போட்டிலாம் முடிஞ்சு சாப்பிட போகும்போது தான் எனக்கு ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்றது தெரிஞ்சது. எங்கள் அம்மா கிட்ட அதை சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு ஒரு தியரி சொல்லி இதெல்லாம் தப்பே இல்லை, கரெக்டு தான், உனக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னாங்க. ஆனால் என்னோடய கான்ஃபிடென்ஸ் தான் சுத்தமாக நொறுங்கி போச்சு. ஏன்னா லாஸ்ட் டைமும் தப்பு பண்ணியிருந்தேன், ப்ரைஸ் கிடைக்கல. இந்த வாட்டியும் தப்பு பண்ணிட்டேன்னு. தோ என்னோடய கோலம் வருது பாருங்கள். உங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்றது தெரியுதா? ஒரு நிமிஷம் உத்து பாருங்கள், தெரியுதா? காலில் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்து வரைஞ்சேன். ஆனால் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு தானே கேட்குறீங்க? பிள்ளையாருக்கு தந்தம் வரைய மறந்துட்டேன். எங்கள் அம்மா இதை சொன்னதுக்கு தான், இது பால விநாயகர்மா, தந்தம் இருக்காது, நீ தப்பு ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய கோலம் ப்ரைஸ்க்கு வர்த்தான்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோல போட்டி நடந்தது January 12 என் பர்த்டே அன்னைக்கு. மத்தியானத்துக்கு அப்புறம் எனக்கு ஹோப்பே போயிடுச்சு. நான் ஜெயிக்க மாட்டேன்னு எனக்குள்ளேயே மனசில் தோண ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் அந்த தந்தத்தினால தான். ஒருவேளை நான் ஜெயித்தா எங்கள் அம்மா சொன்னது கரெக்டு, நான் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு மனசில் எடுத்துக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே அடுத்த நாள் தான் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து என் பர்த்டே அன்றைக்கே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் வச்சுருந்தாங்க. எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லாததுனால நான் தூங்கிட்டேன். ஆனாலும் எங்கள் வீடு கோயில் பக்கத்தில் இருந்ததுனால அரை தூக்கத்துலேயே எனக்கு நல்லா கேட்டுட்டு இருந்தது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். எனக்கு நம்பிக்கையே இல்லை ப்ரைஸ் வரோன்னு. ஆனால் ரம்யா ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரங்கோலின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. கேட்டதும் எழுந்து கடகடன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். என் கோலத்துக்கு ப்ரைஸ் கிடச்சிருச்சு. அதுவும் ஸ்பெஷல் ப்ரைஸுன்னு ஒரு புது கேட்டகரி உருவாக்கி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் என் பர்த்டே அன்றைக்கே கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது 5 வருஷம் வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவும் செட் ஆகலைன்னா விட்டுருவோன்னு யோசிச்சு ஆரம்பித்தேன். ஆனால் அந்த 5 வருஷமும் என்னால் சரியாக வீடியோஸ் ஃபோக்கஸ் பண்ணி போட முடியல. ஏன்னா என் 2 பசங்களும் 10th +2 திருப்பியும் 10th 3 வருஷம் அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் எப்போ தண்டபத்து போனாலும் யாராவது ஒருத்தர் இது வீடியோ பண்ணுறீங்களா, போட போகிறீங்களா யூடியூப்பில், என்ன யூடியூபர்னு யாராவது எப்படியாவது யூடியூப் பற்றி கேட்டுருவாங்க. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறது நல்லா இருக்குப்பா, கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் இந்த காம்படிஷன் அன்றைக்கி என்ன நினச்சேன்னா, நம்ம இந்த காம்படிஷனில் வின் பண்ணுறது கஷ்டம். அப்படி வின் பண்ணோன்னா நம்ம யூடியூப் திருப்பியும் 5 வருஷம் ட்ரை பண்ணுவோன்னு யோசித்தேன். ஸ்பெஷல் ப்ரைஸுன்னு ஒரு ஸ்பெஷலான ப்ரைஸும் வின் பண்ணிட்டேன். நான் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வருஷம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக முடியாது. நெக்ஸ்ட் இயர்க்கு அப்புறம் கொஞ்சம் யூடியூப் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு யோசித்து நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைம்மா விட்டுரு, உன்னோட பேச்சை கேட்க முடியல அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணுன்னு ஏதாவது சஜஷன் சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு கமெண்ட்டும் வந்ததில்லை. அதனால் கமெண்ட்டில் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் யூடியூப்பில் வீடியோஸ் போடுவேன்னு நினைக்கிறேன். இது பால விநாயகர் தானா, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேனா, அடுத்த வருஷமும் நான் பிள்ளையாரே போட்டு கரெக்டாக போடணுமான்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தண்டபத்தில் கேம்ஸை எடுக்க சொல்லி சில பேர் சொன்னாங்க. ஆனால் நான் வீடியோ எடுத்தனாலும் எடிட் பண்ணி அதை போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன்னா அர்ஷத் இப்போ +1 கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அவனை. நெக்ஸ்ட் இயர் +2. ஸோ எந்த வீடியோஸும் +1 +2ல் ரொம்ப பண்ண முடியாது. என்னையும் ஒரு யூடியூபராக ஃபீல் பண்ண வைக்கிற ஊர் தண்டபத்து. சில பேர் கேட்டதுனால ஒரே ஒரு கேமை மட்டும் வீடியோ எடுத்தேன். அதை அப்படியே போட்டுட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், என்னோடய வாய்ஸ் ஓவர் முடியுது. வர கேமை பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். ஆமா சரி ஸ்டார்ட் பண்ணி விடு, அப்பதான் வேலையாகும். ஓகே ஆனந்த் விஜயா. ஓ சரி ஓகே, ஆனந்த் விஜி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே அதை எடுக்கிறதுக்குள்ள இருக்கவே வெளியே
கொடுக்கவில்லை என் மகனே ஆதிமரம் கார்டு எடுக்கலாமா? ஏதாச்சும் ஒரு கார்டு எடு. மறுபடியும் டைமண்ட். பத்திரத்தை பாடி வந்தாலும் பாதையிலே போகவிட கொடியன்ற நகம் அது கொத்தும் வேலை அறிவீர்களோ அடங்காத பம்பதுவான் அதன் நஞ்சை அறிவீர்களோ கரெக்டா இல்லைங்க? மறுபடியும் டைமண்ட் வந்துடக்கூடாது. அச்சோ டைமண்ட் தான். டைமண்ட் தான் இருக்கா? நான் சீட்டு பண்ணலாம். டைமண்ட் பார்த்தாலும் பயமா இருக்கா? கிளி எடு, கிளி பார்த்து எடு. ஒரு கார்டு எடு, ஏதாச்சும் ஒரு கார்டு எடு. ஹார்டிங் அடுத்ததாக தேங்காய் போட்டி நடைபெறுகிறது. இப்பதான் புதுசா டைமண்ட்ல யாருக்கா? சிங்கப்பூரா? ஹார்டிங் மறுபடியும் ஒரு ஹார்டிங் ஹார்டிங் டைமண்ட் டைமண்ட் ரொம்ப பவர் தான். முனிவரமோ
ஆளுக்கு ஒரு கட்டத்தில் நின்றுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் நின்றுங்க. ஒரே சான்ஸ் தான். கிளாமர் பேர கொடுங்க. தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுநர் நல்லா நீங்களே நின்றுங்க. ஒரே சான்ஸ் தான். ஹார்டி இல்லையா? இல்லை இல்லை, இன்னொரு கார்டு இருக்கும். 3 வாட்டி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேளுங்க. 3 வாட்டி இருக்கு. இன்னொரு கார்டு இருக்கு. டைமண்ட் சூப்பர். வாழ்த்துக்கள்.